ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாளிலே இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளும்படி ஆண்டவர் தந்த கிருபைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் இந்த ஆராதனை மூலமாக ஆண்டவர் உங்களோடு பேசி உங்களை பலப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த ஆராதனையை நீங்கள் அறிந்த யாவருக்கும் அனுப்பி வைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள் அனைவரும் இந்த நாளில் இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளும்படி அவர்களுக்கும் நீங்கள் இதை ஷேர் பண்ணி யூடியூப், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லாவற்றிலும் உங்களுடைய கான்டாக்ட்ஸ் அனைவருக்கும் அனுப்பி வைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவர் இந்த நாட்களிலே நம் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தி அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமாக, ஒரு கருவியாக பயன்படுத்துவாராக. இந்த நாளிலும் நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக பாஸ்டரம்மா நம்மை ஜெபத்திலே வழி நடத்துவார்கள். பரலோகத்தின் தேவனே, இந்த நல்ல ஓய்வு நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நேற்றும் இன்றும் என்று மாறாத தேவனாய் இன்றைக்கு நீ ஜீவனோடு இருக்கிறீர். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஒருவருக்கும் கொடுத்திருக்கிறதான ஜீவன் சுகம் பலனுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கர்த்தாவே, சபையாராக நாங்கள் சேர்ந்து உமக்கு ஆராதனை செலுத்தும்படியாய் ஆண்டவரே நீர் கிருபை கொடுத்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் எங்களிடம் மத்தியில் வல்லமையாக அசைவாடும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தரை தேடுபவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று. ஆண்டவரே, உம்மை தேட வேண்டிய பிரகாரமாய் உம்மை தேடி ஆண்டவரே நன்மைகளை நாங்கள் பெற்ற அனுபவிக்க நீர் அனுகிரகம் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சியோனில் இருந்து ஆசீர்வதிப்பார் என்று வாசிக்கிறோமே. கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருவருக்கு இந்த நாட்களில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினாவே தரும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களை காண்கிற தேவன் என்கிற உணர்வோடு ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய நாமத்துக்குரிய மகிமையும் கனத்தையும் வல்லமையும் உமக்கு செலுத்தி ஆண்டவரே உம்முடைய கற்பனைகளை கீழ்ப்படிந்து நடக்க ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று வாசிக்கிறோம் கர்த்தாவே. உள்ளத்தில் உண்மை இருக்க நீர் விரும்புகிறீர் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய உலக வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் ஜீவிக்க எங்களுக்கு நீர் கிருபை தரும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் கர்த்தாவே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்க உண்மையாய் உம்மை நேசித்து சேவிக்க எங்களுக்கு கிருபை தரும்படியாய் வேண்டுகிறோம் கர்த்தாவே. நாங்கள் ஆராதிக்கிற தேவன், எங்களை அழைத்த தேவன் நீர் உண்மையுள்ளவர் கர்த்தாவே. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிக்க வல்லமுள்ள தேவன் என்பதை நாங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் விசுவாசிக்க எங்களுக்கு கிருபை தாருமையா. விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கிறவர்களை இந்த நாளிலே நீர் பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உம்மை நம்பி ஜீவிக்கத்தக்கதாய் உம்மை சார்ந்து கொள்ள எங்களுக்கு நீர் கிருபை தரும்படியாய் வேண்டுகிறோம். இந்த நாளிலே இந்த ஆராதனை கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையை அனுப்பி கர்த்தாவே ஒவ்வொருவரையும் சுகப்படுத்தி பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய நன்மையும் கிருபை எங்களை தொடரும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் கர்த்தாவே. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். இப்பொழுது நாம் தேவனை பாடி துதித்து ஆராதிப்போம். நம்முடைய பாட்டு புஸ்தகத்திலே 283வது பாடல் கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம் மற்றும் 261வது பாடல் காக்கும் கரங்கள் உண்டெனக்கு. இந்த 2 பாடல்களை பாடி துதித்து தேவனை ஆராதிப்போம்.
சமாதானம் தங்கும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். உண்மை வழி நடந்திடும்,
நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. கண்மலைகளை பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கண்மலைகளை பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அத்திமரம் துளிர் விடாமல் ஆத்து மந்தை முதலற்றாலும், அத்திமரம் துளிர் விடாமல் ஆத்து மந்தை முதலற்றாலும், கர்த்தருக்கு காத்திருப்போம் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போம் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் இயேசுவை, 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 நம்புவேன் இயேசுவை. இப்பொழுது நாம் ஜெப நேரத்துக்குள் கடந்து செல்வோம். சகோதரி ஜீவமணி அவர்கள் நம்மை ஜெபத்திலே வழிநடத்துவார்கள். ஸ்தோத்திரம் பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இந்த நல்ல வேளைக்காக நன்றியோடு கூட நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பெரிதான கிருபையினால் ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். 8 மாதங்கள் நீர் எங்களை நடத்தினீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தின் கர்த்தாவே ஆண்டவரே, இந்த கடைசி ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்தி நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இந்த ஆராதனையில் உங்களுடைய வல்லமை விளங்குவதாக. ஆண்டவருடைய பிரசனம் எங்களுடைய மத்தியிலே இறங்கி வர ஷபா காணலரதரபௌஷியாங்கபாலபரபா நீ தரந்தரபதிரபௌஷியாந்தரபலரகதரபா தேவ பிரசனமானது இந்த ஆராதனையிலே இறங்கி வருவதாக ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறவராகவே நீர் இருக்கிறபடியினால் நன்றியோடு கூட நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாளின் பாடல்கள், துதி, ஜபம், தேவ வசனம் யாவற்றையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பாகமும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கர்த்தருடைய பிரசன்னம் முழுவதுமாய் எங்களுடைய மத்தியிலே இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, கேட்கிற ஒவ்வொருவரோடும் உம்முடைய கர்த்தாவே ஆண்டவரே கரம் இருப்பதாக. எந்த நிலையில் இருந்தாலும் அந்த வேளையிலே அந்த வார்த்தைகள் அவளை உயிர்ப்பிக்கப்பட்டு பலப்படுத்துவதாக. நன்றியோடு கூட நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா விசுவாச குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா தேவனுடைய ஊழியக்காலுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நாளிலே மை வாழ்த்துக்கிறோம், மை போற்றுகிறோம், மை துதிக்கிறோம், மை மகிமைப்படுத்துகிறோம். நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடுகிறபடியினால் நன்றியோடு கூட ஸ்தோத்திரம். நாளிலே கூட கர்த்தாவே ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் ஆண்டவரே. சுகமும் பலனையும் நீர் வைத்திருக்கிறீர் ஐயா. அதை நீர் எங்களுக்கு தந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ரிமாலரதரபா சாந்தரபல ரகதரபா நீக்கி அக்கரபல ரகதரபா நீ தரபா சாந்தராதி அக்கரபல ரகதரபா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாளிலும் கூட கர்த்தாவே இந்த வைரஸினால் பாதிக்கப்பட்டு படுக்கைகளில்
வீடுகளில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைக்கிறோம் ஐயா. நல்ல சுகத்தையும் பலனையும் ஒவ்வொருவருக்கும் தாரும். உம்முடைய இரக்கத்தை நீர் அதிகமாக ஊற்றும். உம்முடைய கரத்தின் நிழலினால் மூடி மறைத்து காத்து கொள்ளும். உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறேன் பிதாவே, ஆமென். இந்த நாளிலே நாம் தேவ செய்தியை நாம் கேட்போம். இந்த நாளின் தேவ செய்தி, மனுஷரை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருக்கிறது நலம் என்ற தலைப்பிலே நாம் தியானிப்போம். இட் இஸ் பெட்டர் டு ட்ரஸ்ட் இன் த லார்ட் தேன் டு புட் கான்ஃபிடென்ஸ் இன் மேன். சங்கீதம் 118 8வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 118:8. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். அருமையானவர்களே, இந்த நாட்களிலே நாம் நம்முடைய முழு விசுவாசத்தை தேவன் மீது வைக்க வேண்டும். நாம் சந்திக்கிற எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா தேவைகளிலும் மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருக்கிறது நல்லது. ஆகவே இதை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்கப் போகிறோம். ஏன் மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருக்கிறது நலம் என்பதை வேத வசனத்தின் அடிப்படையிலிருந்து இந்த நாளிலே நாம் தியானிக்கப் போகிறோம். நாம் ஒரு வாஞ்சையோடு தேவனினோடு பேச வேண்டும் என்ற ஒரு தாகத்தோடு இருக்கும்போது இந்த நாளிலே நிச்சயமாக கர்த்தர் நம்மோடு பேசி நம்மை பலப்படுத்துவார். முதலாவதாக, ஏன் மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் நாம் பற்றுதலாக இருக்க வேண்டும் என்றால் அவருடைய வல்லமை, பவர். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 26வது வசனம், எரேமியா 33ஆம் அதிகாரம் 3வது வசனம், யோபு 5ஆம் அதிகாரம் 8-9 இந்த வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு 19:26. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். யோபு 5:8-9. ஆனாலும் நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அருமையானவர்களே, ஏன் மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருக்குது நலம் என்றால் தேவனுடைய வல்லமை. தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். மனிதனால் கூடாத காரியங்கள் தேவனால் கூடும். மனிதனுடைய வல்லமை மிக கூறியது. தேவனைப் போல மனிதனுக்கு சர்வ வல்லமை இல்லை. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே சந்திக்கிற அநேக காரியங்கள் மனிதனால் கூடாத காரியங்களாக இருக்கலாம். மனிதன் விரும்பினாலும் நமக்கு உதவி செய்ய பலன் இல்லாமல் இருக்கக்கூடும். ஆகவே தான் தேவன் மீது நம்முடைய நம்பிக்கை வைக்க வேண்டும். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நாம் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வார். ஆராய முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை தேவன் செய்வார். ஆகவே இந்த நாட்களிலே நம்முடைய எதிர்பார்ப்புகள், நம்முடைய நம்பிக்கை மனிதன் மீது வைத்து ஏமாற்றம் அடையாதபடி முழு இருதயத்தோடு தேவன் மீது நாம் பற்றுதலாய் இருக்க வேண்டும். காரணம், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். இரண்டாவதாக, ஏன் மனிதனை நம்புவதை பார்க்கிலும் தேவன் மீது பற்றுதலாக இருக்கிற நலம் என்றால் அவருடைய வாக்குத்தத்தங்கள்,
promises. எண்ணாகமம் 23ஆம் அதிகாரம் 19 23, ஏசாயா 55 11வது வசனம், மார்க் 13 31வது வசனம். இந்த வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். எண்ணாகமம் 23 19 முதல் 23. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? இதோ ஆசிர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசிர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பெலன் அவர்களுக்கு உண்டு. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். ஏசாயா 55 11. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். மார்க் 13 31. வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. அருமையானவர்களே, வேதம் என்ன சொல்லுகிறது? தேவன் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? இந்த நாட்களிலே மனிதர்கள் வாக்கு கொடுக்கலாம், அந்த வாக்கை நிறைவேற்றாமல் போகக்கூடும். ஒருவேளை அவர்கள் அந்த வாக்கை கொடுக்கும் பொழுது அதை நிறைவேற்ற எண்ணம் இல்லாமல் ஒரு பொய்யான வாக்கை கொடுத்திருக்கலாம், அல்லது அந்த வாக்கை கொடுக்கும் பொழுது செய்ய வேண்டும் என்று நினைத்தும் சூழ்நிலைகள் முற்றிலுமாய் மாறினதனால் செய்ய முடியாத சூழ்நிலையிலே இருக்கக்கூடும். ஆகவே மனிதனுடைய வாக்குகள் தவறிப்போக வாய்ப்பு உண்டு. ஆனால் தேவன் பொய் சொல்ல மனிதனல்ல, மனம் மாற மனுபுத்திரனல்ல. சில வேளைகளில் மனிதனுடைய மனம் மாறிவிடும். ஒரு நாளிலே நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த மனம் மாறும் பொழுது நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவர்களை விட்டு நீங்கிவிடும். ஆனால் தேவன் மனம் மாறுகிற தேவன் அல்ல. அவருடைய வாக்குத்தத்தங்களை நாம் விசுவாசிக்கிறோம். அவர் அனுப்பின வார்த்தை வெறுமையாய் திரும்பி வருவதில்லை என்று வேதம் எதற்காக அனுப்பினாரோ அதை நிறைவேற்றும். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தை ஒழிந்து போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே மனிதனை நம்புவதை பார்க்கலாம் தேவன் மீது பற்றுதலாக இருக்கிற நலம். ஏனென்றால் அவர் வாக்கு மாறாத தேவன், அவருடைய வாக்கை நிறைவேற்றுகிற தேவன். அந்த வாக்கு தத்தங்களை நாம் பற்றி கொண்டு அதை விசுவாசிக்கும்போது நிச்சயமாக அந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவன். மூன்றாவதாக, ஏன் மனிதனை நம்புவதை பார்க்கிலும் தேவன் மீது பற்றுதலாக இருக்கிறது நலம் என்றால் அவருடைய பிரசன்ஸ். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20வது வசனம், எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5வது 6வது வசனம், சங்கீதம் 121ஆம் அதிகாரம் 4வது 5வது வசனம். இந்த வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு 28:20. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். எபிரேயர் 13:5-6. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. சங்கீதம் 121:4-5. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். அருமையானவர்களே, ஏன்
மனிதை நம்புவதை பார்க்கிலும் தேவன் மீது பற்றுதலாக இருக்கிறது நலம் என்றால் தேவனுடைய பிரசனம் எப்பொழுதும் நம்மோடு இருக்கும். உலகம் முடிவு பறிந்த முன்னோடு இருப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கார். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உனது வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிற தேவன். இந்த உலகத்திலே எந்த மனிதனும் எப்பொழுதும் நம்மோடு இருக்கக்கூடாது. பெற்றோர்கள் எப்பொழுதும் பிள்ளைகளோடு இருக்க முடியாது, பிள்ளைகளும் எப்பொழுதும் பெற்றோரோடு இருக்க முடியாது. ஒரு நேரம் வரும், அவர்கள் தனித்திருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். ஒருவரும் நித்தியமாக இந்த உலகத்திலே வாழ்வதில்லை. இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும் நேரம் வரும். ஆகவே மனிதனை நம்பி நாம் இருப்போம் என்றால் நாம் ஏமாற்றம் அடைய வாய்ப்பு அதிகமாய் உண்டு. காரணம், எந்த மனிதனும் எப்பொழுதும் நம்மோடு இருக்க முடியாது. ஆனால் தேவன் மீது பற்றுதலாக இருக்கும்போது தேவன் எப்பொழுதும் நம்மோடு இருப்பார். நம்மை விட்டு விலக மாட்டார், நம்மை கைவிட மாட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொன்ன காரியம், நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு ஓடிப்போவீர்கள், ஆனால் நான் தனிமையாக இல்லை. காரணம், என் பிதா என்னோடு இருப்பார். அருமையானவர்களே, இந்த உலகத்தில் எல்லாரும் நம்மை கைவிட்டு தனிமையாய் நம்மை விட்டு சென்றாலும் தேவன் எப்பொழுதும் நம்மோடு இருப்பார். ஆகவே தான் மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருக்கிறது நலம். நான்காவதாக, ஏன் மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருக்கிறது நலம் என்றால் தேவனுடைய மன்னிப்பு, இரக்கம். சங்கீதம் 103 8-13, சங்கீதம் 107 17-21, 2 சாமுவேல் 24 அதிகாரம் 10-14 இந்த வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 103 8-13. கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொண்டார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். சங்கீதம் 107 17-21. நிர்மூடர் தங்கள் பாதக மார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமங்களாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். அவர்கள் ஆத்துமா சகல போஜனத்தையும் அரோசிக்கிறது. அவர்கள் மரண வாசல்கள் பரியந்தம் சமீபிக்கிறார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் துதித்து. 2 சாமுவேல் 24 10-14. இவ்விதமாய் ஜனங்களை எண்ணின பின்பு ராஜாவின் இருதயம் அவனை வாதித்தது. அப்பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி, நான் இப்படி செய்ததினாலே பெரிய பாவம் செய்தேன். இப்போதும் ஆண்டவரே, உமது அடியானின் அக்கிரமத்தை நீக்கிவிடும். நான் மகா புத்தீனமாய் செய்தேன் என்றான். தாவீது காலமே எழுந்திருந்த போது தாவீதின் ஞான திருஷ்டிக்காரனாகிய காத் என்னும் தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி சொன்னது, நீ தாவீதினிடத்தில் போய் 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன். அவைகளில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள், அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அப்படியே காத் தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி, உம்முடைய தேசத்திலே 7 வருஷம் பஞ்சம் வர வேண்டுமோ, அல்லது 3 மாதம் உம்முடைய சத்துருக்கள் உம்மை பின்தொடர நீர் அவர்களுக்கு முன்பாக ஓடி போக வேண்டுமோ, அல்லது உம்முடைய தேசத்திலே 3 நாள் கொள்ளை நோய் உண்டாக வேண்டுமோ? இப்போதும் என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறு உத்தரவு கொண்டு போக வேண்டும் என்பதை நீர் யோசித்து பாரும் என்று சொன்னான். அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன். இப்போது நாம் கர்த்தருடைய கையில் விழுவோமாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்றான். அருமையானவர்களே, வேதம் என்ன சொல்கிறது? தேவன் இரக்கமுள்ள தேவன், மன்னிக்கிற தேவன்.
பூமிக்கு வானம் எவ்வளோ உயரமாக இருக்குது அந்த அளவுக்கு தமக்கு பயந்தவர்கள் மீது அவருடைய இரக்கம் இருக்கிறதை பார்க்கும். ஆகவே நம்முடைய மீறுதலுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாத ஒரு தேவன் நாம் பெற வேண்டிய தண்டனையை நமக்கு கொடுக்காமல் நம் மீது இரக்கம் காண்பிக்கிற ஒரு தேவன். ஆகவே தான் நம்முடைய நம்பிக்கை அவர் மீது நாம் வைக்க வேண்டும். பல நேரத்திலே நாம் நிர்மூடர்களாக பல தவறுகளை செய்து நம்முடைய தவறுகள் நிமித்தம் மிக இக்கட்டான சூழ்நிலையிலே நாம் காணப்படுகிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? அப்படி நாம் நிர்மூடராய் இருந்து நம்முடைய தவறு நிமித்தம் பெரிய இக்கட்டிலே இருக்கும் பொழுது அந்த சூழ்நிலையிலும் நாம் தேவனை நோக்கி கூப்பிடும்பொழுது அவர் நமக்கு இரக்கம் செய்கிற தேவன். அந்த இக்கட்டிலிருந்தும் நம்மை தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே மனிதர்கள் நாம் தவறு செய்து அவதிப்படும் பொழுது ஒருவேளை இரக்கம் காட்டாமல் இருக்கக்கூடும். இது உன்னுடைய தவறு, ஆகவே நீர் இந்த வேதனையை அனுபவிக்க வேண்டும், எங்களால் எந்த உதவியும் செய்ய முடியாது என்று நம்ம எல்லா பழியும் செலுத்தி உதவி செய்யாமல் இருக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் நம்முடைய தேவன் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறபடினால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நம்மை தாழ்த்தி அவர் மீது நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது, அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது இரக்கம் வைத்து நம்மை மன்னித்து நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே தான் தாவீது தவறு செய்யும் பொழுது அவர் சொன்ன காரியம், நான் தேவனுடைய கரத்திலே விழட்டும், அவர் இரக்கம் பெரியது, மனிதனுடைய கரத்திலே நான் விழ வேண்டாம். ஏனென்றால் தாவீதுக்கு தெரியும் தேவனுக்கு இருக்கிற இரக்கம் மனிதனுக்கு இல்லை என்று. ஆகவே தான் தன்னுடைய தண்டனையை மனிதனுடைய கரத்திலே விழ விரும்பாமல் நான் தேவனுடைய கரத்திலே விழுகிறேன். காரணம் அவருடைய இரக்கங்கள் பெரியது. இந்த நாட்களிலே மனிதனை நம்புவதை பார்க்கிலும் தேவன் மீது பற்றுதலாக இருக்கிறது நலம். காரணம் அவருடைய இரக்கம், அவருடைய மன்னிப்பு மிக பெரியதாக இருக்கிறது. நம்மை விடுவிக்கிற தேவன், நம்மை தப்புவிக்கிற தேவன். ஐந்தாவதாக, ஏன் மனிதனை நம்புவதை பார்க்கிலும் தேவன் மீது பற்றுதலாக இருக்கிறது நலம் என்றால் தேவனுடைய அன்பு, பேஷன். எரேமியா 31 அதிகாரம் 3வது வசனம், ரோமர் 8 அதிகாரம் 28வது வசனம், 32வது வசனம், 1 யோவான் 3 அதிகாரம் 1வது வசனம், 2 சாமுவேல் 13 அதிகாரம் 15வது வசனம். இந்த வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். எரேமியா 31:3. பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். ரோமர் 8:28-32. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? 1 யோவான் 3:1. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. 2 சாமுவேல் 13:15. பிற்பாடு அம்னோன் அவளை மிகவும் வெறுத்தான். அவன் அவளை விரும்பின விருப்பத்தை பார்க்கிலும் அவளை வெறுத்த வெறுப்பு அதிகமாயிருந்தது. ஆகையால் நீ எழுந்து போய்விடு என்று அம்னோன் அவளோடே சொன்னான். அருமையானவர்களே, மனிதை நம்புவதை பார்க்கிலும் தேவன் மீது பற்றுதலாக இருக்குது நலம். ஏனென்றால் அவருடைய அன்பு, தேவனுடைய அன்பு மாறாத அன்பு. அவருடைய
அன்பு நித்திய அன்பு, அநாதி சிநேகத்தால் நம்மை நேசிக்கிற தேவன். மனிதனுடைய அன்பு பல நேரங்களிலே மாறக்கூடும், ஆனால் தேவன் அன்பு மாறாத ஒரு அன்பு. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்த தேவன் தன் சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே ஒப்பு கொடுக்கிற அளவுக்கு நம் மீது அன்பு வைத்த தேவன். அப்படி கொடுத்த தேவன் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய பிள்ளைகளாய் நம்மை மாற்றின அன்பு எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்திலே சில நேரத்திலே நம்மை அதிகமாய் நேசித்தவர்கள் மனம் மாறி அதிகமாய் பகைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். நம்மை நேசித்த அன்பை பார்க்கலும் நம்மை பகைக்கிற பகை அதிகமாக இருக்க வாய்ப்பு உண்டு. ஆகவே மனிதனுடைய அன்பை நம்பி ஏமாற்றம் அடைந்தவர்கள் அநேகர் இந்த உலகத்திலே இருக்கிறதை பார். காரணம், மனிதனுடைய அன்பு ஒரு நித்திய அன்பு அல்ல, அது மாறாத ஒரு அன்பு அல்ல. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, மனிதனை நம்புவதை பார்க்கலாம் தேவன் மீது பற்றுதலாக இருக்கிறது நலம். காரணம், அவருடைய அன்பு நிலைத்து நிற்கு, நித்திய அன்பு, ஆழமான அன்பு, நமக்காக யாவையும் செய்ய தியாகம் செய்யும் அன்பாக இருக்கிறது. ஆகவே இந்த நாட்களிலே அந்த அன்பின் மீது நம்முடைய நம்பிக்கையை நாம் வைக்க வேண்டும். ஆறாவதாக, மனிதரை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருக்கிறதுனால. ஏனென்றால் தேவனுடைய சமாதானம், பீஸ். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3வது வசனம், ஏசாயா 30ஆம் அதிகாரம் 15வது வசனம், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது 7வது வசனம். இந்த வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஏசாயா 30:15. நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். நீங்களோ அப்படி செய்ய மனதாயிராமல். பிலிப்பியர் 4:6-7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோടെ கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அருமையானவர்களே, மனிதனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருக்கிறதுனால. காரணம், தேவனை உறுதியாய் நாம் பற்றி கொள்ளும் பொழுது ஒரு பூரண சமாதானம் நமக்குள்ளே வரும். அவரையே நாம் நம்பி இருக்கும் பொழுது தேவ சமாதானம் நம் உள்ளத்தை நிரப்பும். அமெரிக்கையாக நம்பிக்கையாக இருப்பதே நமக்கு பலனாய் இருக்கிறது. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை விண்ணப்பத்தோடு வேண்டுதலோடு ஸ்தோத்திரத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்தும் போதோ வேதம் சொல்கிறது, எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களை நம்முடைய சிந்தையை காத்துக்கொள்ளும். இந்த நாட்களிலே அநேகர் இருதயத்திலே ஒரு கலக்கத்தை அனுபவித்து பயங்களை அனுபவித்து பலவித துக்கத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். உலகத்தின் சூழ்நிலைகளை பார்த்து கலங்கி போயிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் மனிதனை நம்புவதை பார்க்கிறோம் தேவன் மீது நாம் பற்றுதலாக இருப்போம் என்றால் நாம் எதை குறித்து கவலைப்பட மாட்டோம், ஒன்றுக்கும் கவலைப்படும். காரணம், எல்லாவற்றையும் தேவனுடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். தேவன் மீது பற்றுதலாக இருக்கும்பொழுது ஒரு பூரண சமாதானம்
தேவன் என்னோடு இருக்கிறார், தேவன் என்னை பார்த்து கொள்வார், தேவன் எனக்காக யாவும் செய்வார் என்ற ஒரு பூரண சமாதானம் நம்முடைய உள்ளத்தை நிரப்பும். மனிதனை நம்பி இருப்போம் என்றால் நமக்கு அந்த சமாதானம் கிடைக்காது. எந்த நேரத்திலே மனிதன் கைவிடுவான், எந்த நேரத்திலே மனிதன் மனம் மாறுவான் என்ற ஒரு பயம் எப்பொழுதும் நமக்குள்ளே இருக்கும். ஆனால் மனிதனை நம்புவதை பார்க்கலாம், தேவன் மீது பற்றுதலாக இருப்போம் என்றால் ஒரு பூரண சமாதானம் இந்த நாட்களிலேயே நாம் உள்ளத்தை நிரப்பும். ஏழாவதாக, மனிதனை நம்புவதை பார்க்கலாம் தேவன் மீது பற்றுதலாய் இருப்பது மூலம் நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதம் என தேவன் நம்மை உயர்த்துவார். ப்ரொமோஷன். சங்கீதம் 75ஆம் அதிகாரம் 6-7, யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10வது வசனம், 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம், யோவான் 14ஆம் அதிகாரம் 12வது வசனம். இந்த வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 75:6-7. கிழக்கிலும் மேற்கிலும் வண்ணாந்தர திசையிலுமிருந்து ஜெயம் வராது. தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். யாக்கோபு 4:10. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். 1 பேதுரு 5:6. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். எபேசியர் 2:6. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக. யோவான் 14:12. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். அருமையானவர்களே, வேதம் என்ன சொல்லுகிறது? உயர்வு கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. தேவனுடைய கரத்திலே நாம் அடங்கி இருப்போம் என்றால் ஏற்ற நேரத்தில் அவர் நம்மை உயர்த்துவார். அவர் நம்மை உன்னதங்களில் உயர்த்தி வைக்கிற தேவன். இந்த உலகத்திலே பல நேரங்களிலே மற்றவர்களுக்கு நம்மை உயர்த்த மனம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது நாம் தாழ்விலே இருக்கும் பொழுது நம் மீது ஒரு பரிதாபம் கொண்டு நம்மை தூக்கிவிட முயற்சி எடுக்கலாம். ஆனால் அதே மனிதர்கள் நாம் உயர உயர அவர்கள் மனம் மாறி யார் நம்மை தாழ்வில் இருக்கும்போது உயர்த்தினார்களோ அதே மக்கள் நாம் உயரும் பொழுது நம்மை கீழே இழுக்க முயற்சி செய்யக்கூடும். காரணம், மனிதருடைய மனம் எப்பொழுதும் மாறக்கூடும். ஆகவே மனிதனால் வரும் உயர்வு நிரந்தர உயர்வு அல்ல. ஒரு நாளிலே நம்மை உயர்த்தலாம், வேறொரு நாளிலே நம்மை கீழே தள்ள முயற்சி செய்யலாம். ஆனால் தேவனுடைய கரத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் நம்மை உயர்த்துகிற தேவன். அவர் சொன்ன வார்த்தை என்ன? என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியையும் செய்வான், இதைவிட பெரிய காரியங்களையும் செய்வான். இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் மனிதரிடத்திலே காண்பது கடினம். ஆனால் தேவன் அந்த அளவுக்கு நம்மை உயர்த்த அவர் வாஞ்சை உள்ள தேவன். ஆகவே தான் இந்த நாட்களிலே நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நாம் உயர வேண்டும் என்று வாஞ்சிக்கும் பொழுது தேவனுக்கு முன்பதாய் நம்மை தாழ்த்தும் போது கர்த்தரே நம்மை உயர்த்துவார். ஆகவே தான் உயர்வு வேண்டும் என்றால் மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருப்பது, கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பதே நலம். இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நம் உள்ளத்தை நிரப்புவதாக இந்த நாளிலே. ஏன்
மனிதனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருக்கிறது நலம் என்றதை குறித்து நாம் தியானித்தோம். முதலாவதாக தேவனுடைய வல்லமை, பவர். மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். ஆகவே அவர் மீது நாம் நம்பிக்கை வைப்போம். இரண்டாவது வாக்குத்தத்தங்கள், ப்ராமிசஸ். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனு சொன்னதை செய்வார், வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். ஆகவே நம்முடைய நம்பிக்கை அவர் மீது வைக்க வேண்டும். மூன்றாவது அவருடைய பிரசன்னம், ப்ரெசன்ஸ். உலகம் முடிவறிந்து உன்னோடு இருப்பேன், உன்னை விட்டு விலகுவதுமில்லை கைவிடுவதும் என்று வாக்கு கொடுத்தது. எந்த மனிதனும் எப்பொழுதும் நம்மோடு இருக்க முடியாது. ஆகவே தேவன் மீது நாம் பற்றுதலாக இருக்க வேண்டும். நான்காவது அவருடைய இரக்கம், மன்னிப்பு, பாடன். நாம் தவறு செய்யும் பொழுது நம்மை அழிக்காமல் நம் மீது இரக்கம் காண்பித்து அந்த சூழ்நிலையிலிருந்து நம்மை விடுவிக்கிற தேவன். ஆகவே இரக்கத்தை பெறுவதற்கு மனிதனை பார்க்கலாம் தேவன் மீது நாம் நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். ஐந்தாவது அவருடைய அன்பு, பேஷன். மனிதனுடைய அன்பு மாறிப்போகும். மனிதனுடைய அன்பு கொஞ்ச காலம் இருக்கலாம், ஆனால் தேவனுடைய அன்பு நித்திய அன்பு, மாறாத அன்பு. அந்த அன்பின் மீது நம்முடைய விசுவாசத்தை வைக்க வேண்டும். ஆறாவது அவருடைய சமாதானம், பீஸ். தேவன் மீது நாம் நம்பிக்கை வைக்கும்போது, அவரை உறுதியாய் பற்றி கொள்ளும்போது பூரண சமாதானம் நம்மை நிரப்பும். மனிதனை நம்பும்பொழுது அந்த சமாதானம் நமக்கு இராது. எப்பொழுதும் ஒரு சந்தேகம், ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் தேவன் மீது பற்றுதலாக இருப்பது பூரண சமாதானம் நம்மை நிரப்பும். ஏழாவதாக உயர்வு, ப்ரொமோஷன். நாம் உயர்த்தப்பட வேண்டும் என்றால் மனிதனை நம்புவதை பார்க்கலாம், தேவனை நம்ப வேண்டும். அவருடைய கரத்துக்குள் அடங்கி இருக்க வேண்டும். அவருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்த வேண்டும். அப்பொழுது தேவனே நம்மை உயர்த்துவார், உயரத்திலே நம்மை வைப்பார். ஒருவரும் கீழே இழுக்கக்கூடாத அளவுக்கு அவருடைய கரம் நம்மை உயர்த்தி வைக்கும். ஆகவே இந்த நாட்களிலே மனிதனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருப்பது, கர்த்தரை பற்றி கொண்டிருப்பது நமக்கு நலமாக இருக்கும். ஆகவே இந்த நாளிலே தேவனுடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த எல்லா ஆசீர்வாதங்களை தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. எந்த சூழ்நிலையிலே இன்றைக்கு காணப்பட்டாலும் மனிதனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் மீது பற்றுதலாய் இருப்போம். இந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி நம் யாவரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். அதைத் தொடர்ந்து நம்முடைய பாட்டு புஸ்தகத்திலே 334வது பாடல், என் இன்பத்துன்ப நேரம் என்ற பாடலை நாம் பாடுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளாய் உம்முடைய சமூகத்திலே உம்முடைய சத்தத்தை கேட்கும்படி நீர் தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். விசுவாசம் தேவனுடைய வசனத்தை கேட்கும் பொழுது உண்டாகும் என்று நீர் சொல்லியிருக்கிறீர். இந்த நாளிலே எங்களுடைய நம்பிக்கையை மனிதன் மீது வைக்காமல் உம்மையே பற்றி கொள்ளும்படி நீர் எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலே காணப்பட்டாலும் ஒவ்வொருடைய இருதயத்தை காண்கிற தேவன், ஒவ்வொருடைய தேவைகள் என்ன என்று அறிந்திருக்கிற தேவன், நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே எங்களுக்கு என்ன தேவை என்று நீர் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே ஒவ்வொருவரும் உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளும்படி நீர் கிருபை தருவீராக. எல்லா தேவைகளை இந்த நாளிலே நீர் சந்தித்து ஒவ்வொரு பாரங்களை நீக்கி, கவலைகளை நீக்கி ஒரு விசுவாசத்தினாலே நிரப்புவீராக. ஆராய முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வீராக. அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை
செய்வீராக. மனிதனால் கூடாத காரியம் உம்மால் கூடும் என்று இந்த நாளிலே நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆகவே ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே பெயர் பெயராய் நீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய சமாதானத்தினாலே நிரப்புவீராக. உடைய வல்லமை ஒவ்வொருவர் மீது இந்த நேரத்தில் இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் விடுவிப்பீராக. எல்லா சிறையிருப்பை மாற்றுவீராக. தேவ ஆவி எங்கே உண்டோ விடுதலை. இந்த நாளிலே தேவ ஆவியானவர் ஒவ்வொருவர் மீது இறங்கி ஒவ்வொருவரையும் விடுவிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் ஒவ்வொருடைய விசுவாசம் ஆழமாக உம்மை உறுதியாய் பற்றுக்கொள்ளும்படி கிருபை தருவீராக. உம்முடைய பிள்ளைகளுக்கு என்று நீர் வைத்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்கள் ஒவ்வொருவரும் இந்த நாளிலே பெற்றுக்கொள்ளும்படி செய்யும். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். இன்ப
Today we are going to meditate on the topic, it is better to trust in the Lord than to put confidence in man. We find that verse in Psalms 118 and verse 8. There are 7 reasons why it is better to trust in the Lord than to put confidence in man. Number 1, power. Number 2, promises. Number 3, presence. Number 4, pardon. Number 5, passion. Number 6, peace. Number 7, promotion. First of all, power. It is better to trust in the Lord than to put confidence in man because of God's power. What is impossible with man is possible with God. Matthew 19 verse 26, Jeremiah 33 and verse 3, Job 5 verses 8 and 9. We find when we call on the Lord, He will show us great and mighty things. He will do marvelous things. Man does not have the power that God has. So when we put our trust in the Lord, what is impossible with man is possible with God. Many times, even if man wants to help us, he doesn't have the power to do that. But the Lord always has the power to help us. Secondly, His promises. Numbers 23 verses 19 to 23, Isaiah 55 verse 11, Mark 13 verse 31. We find God is not a man to lie or change His mind. What He said, He will do. The word that comes from the mouth of God will not return void. It will accomplish the purpose for which He has sent. Even if heaven and earth pass away, His words will not pass away. Therefore, man's promises can fail. He can make a false promise to cheat us, or he made a promise but is not able to fulfill it. But when God makes a promise, He will fulfill it. He is not a man to lie or change His mind. Therefore, it is better to trust in the Lord than to put confidence in man. Thirdly, His presence. Matthew 28 verse 20, Hebrews 13 verse 5 and 6, Psalms 121 4 and 5. The Lord's presence is always with us. No man can be with us at all times. Man is temporal. Circumstances may keep him away from us. His time on earth is limited. He may pass away from this earth. But God will be with us. I will be with you till the end of the world. I will never leave you nor forsake you. He is at our right hand. He will watch over us. He will neither slumber nor sleep. Nobody can be with us always like the Lord. Therefore, it is better to trust in the Lord
than to put confidence in man. Fourthly, is his pardon. Psalms 103 verse 8 to 13, Psalms 107 verse 17 to 21, 2 Samuel 24 verses 10 to 14. They talk about the mercy of the Lord. When we fail, when we make a mistake, when we do wrong, man may not show mercy to us, but the Lord has great mercy. Like the heavens are high above the earth, so great is His mercy towards those who fear Him. Sometimes we are foolish. We make mistakes. As a result, we get ourselves into big trouble. And even in that situation, when we are in trouble because of our own mistakes, even in that situation, when we cry out to the Lord, the Bible says the Lord will show mercy to us. He will deliver us from that great trouble. We must trust in Him. When David had a choice as to what punishment he is willing to take, he said, I would rather throw myself at the mercy of God. Let me not fall into the hands of man. He knew God's mercy is so much greater than man. So he would rather fall into the hands of God because he knew the great pardon, the great mercy that the Lord shows to His children. Fifthly, passion. Jeremiah 31 verse 3, Romans 8:28 and verse 32, 1 John 3 verse 1, 2 Samuel 13 and verse 15. The Bible says God's love is an everlasting love. I have loved you with an everlasting love. Many times, man's love comes to an end. They love us for a period of time, but slowly it comes to an end. They no longer have the same love towards us. And sometimes the love can even turn into hatred. People who loved us, people who were our friends, can hate us. They can become our enemies. Man's love is not reliable, but God's love is eternal. He loved us so much, He gave His only Son for us. And along with Him, He will surely give everything else that we need. That is why it is better to trust in the Lord than to put confidence in man. Sixthly, peace. Isaiah 26 and verse 3, Isaiah 30 verse 15, Philippians 4, 6 and 7. The Bible says, when our mind is stayed on the Lord and we are trusting in Him, He will keep us in perfect peace. We don't have to worry about anything. Through prayer and supplication with thanksgiving, we make our requests known to God, and the peace that passes all understanding will keep our hearts and minds in Christ Jesus. We are living in days when people's hearts are troubled. There's so much anxiety, so much worry. But if we learn to put our trust in the Lord, great peace
will fill our hearts. That is the will of God. That is our strength. It's better to trust in the Lord than to put confidence in man. And seventhly, promotion. Psalm 75 verse 6 and 7, James 4 verse 10, 1 Peter 5 verse 6, Ephesians 2 verse 6, John 14 verse 12. The Bible says our promotion comes from the Lord. We should not look to man to lift us up. So many times people are disappointed because they look to man, their friends, the relatives, people whom they knew. They thought they would help them and lift them up. And when they failed, they are greatly disappointed. The Bible says, humble yourself before the Lord. Stay in His hand. He will exalt you. He will lift you up. Sometimes when you are down, people may have sympathy on you and try to lift you up. But if you continue to go higher and higher, the same people who lifted you when you were down may now try to pull you down. They don't like to see you go higher and higher. So man may lift you up one day and pull you down another day. That is why it's better to trust in the Lord than to put confidence in man. The Lord wants to bless us. Jesus said, if you believe in me, the works I do, you will do, and even greater works you will do. To that extent, the Lord wants to lift up His children. So let us not look to man. If we want promotion in our life, let us look to God. Better to trust in the Lord than to put confidence in man. Today, we looked at 7 reasons why it is better to trust in the Lord than to put confidence in man. Number 1, His power. What is impossible with man is possible with God. Number 2, His promises. God is not a man to lie or change His mind. What He said, He will do. Thirdly, His presence. He will be with us always. He will never leave us nor forsake us. Fourthly, His pardon. His mercy is so great. Man may not forgive us, but God will forgive us, help us, and lift us up. Fifthly, His passion. His love is everlasting. His love will not change. He loved us so much, He gave His Son, and along with Him, He will give us everything else that we need. Sixthly, His peace. When we trust in Him, when our mind is stayed on, He will give us perfect peace. Don't have to worry about anything, casting all our care on Him. His peace will fill us. Number 7, promotion. Promotion comes from the Lord. When we humble ourselves under His mighty hand, in due time, He will lift us up. Even if no man in this world has any desire to lift us up, let us not look to man. Let us trust in the Lord. He will lift us up. He wants us to do even greater things than what He did. To that extent, the Lord wants to lift up His children. So let us put our trust in the Lord this morning. It is better to trust in the Lord than to put confidence in man. This morning, whatever situation we are facing, whatever need
we have. Let us trust in the Lord will do everything for us. Great and mighty things, marvelous things He will do for us. Let us trust in Him. And shall we look to Him in a word of prayer, and after that let us sing the chorus 112, I just keep trusting my Lord. Shall we pray? Heavenly Father, we come to you in the mighty name of Jesus. In these days, the world is in turmoil. People are filled with anxiety, fears, worries. Help us to trust in you rather than putting our confidence in man. What is impossible with man is possible with you. You are a God who keeps your promises. You are a God who shows mercy to us. You are a God who forgives us, who lifts us up, who fills us with your peace. You are a God who is reliable. We can be at rest trusting in you because we have cast our burden on you. You are a God who loves us with everlasting love. And the Lord who loved us so much that you gave your Son for us, you will surely give everything else that we need. Today we pray for each one who is hearing these words, whatever they need. We pray that you will stretch your hand and meet that need. Even though things that are impossible with man, they are possible with you. We pray that your mighty power will work in their life and perform miracles, deliverance, victory for your people. Shower your blessings upon each one who has heard these words. We give you all the praise and glory. In Jesus' name we pray. Amen. I just keep trusting my Lord as I walk along. I just keep trusting my Lord, and He gives us song. Though the storms, clouds darken the sky, oh the heavenly train, I just keep trusting my Lord. He will never fail. He's a faithful friend, such a faithful friend. I can count on Him to the very end. Though the storms, clouds darken the sky, oh the heavenly train, I just keep trusting my Lord. He will never fail. I just keep trusting my Lord on the narrow way. I just keep trusting my Lord as He leads each day. Though the road is weary at times and I'm sad and blue, I just keep trusting my Lord. He will see me through. He's a faithful God, such a faithful God. He is always there, walking by my side. Though the road is weary at times and I'm sad and blue, I just
keep trusting my Lord. He will see me through. நாளின் ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்தபடியால் நாம் யாவரும் ஒருமனப்பட்டு ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாயிருக்கிறது நலம். இந்த நாளிலே தேவனை உறுதியாய் பற்றிக்கொள்வோம். இந்த நாளிலே நாம் கேட்ட ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. விசுவாசத்தோடு இந்த நாளிலே நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்திலே உம்மை ஆராதித்து உம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுத்து உம்முடைய வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையை கேட்கும்படி தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்ற உம்முடைய வார்த்தையின்படி இந்த நாளிலே கேட்ட ஒவ்வொரு சத்தியங்கள் ஒவ்வொருவரையும் பிழைக்க வைக்கும்படி கிருபை தருவீராக. உம்முடைய வார்த்தையை அனுப்பி ஒவ்வொருவரையும் குணப்படுத்தி எல்லா அழிவிலிருந்து பிள்ளைகளை விடுவிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ வல்லமை இப்பொழுதே ஒவ்வொருவர் மீது இறங்கட்டும். வியாதிகள், நோய்கள், பலவீனங்கள், சோர்வுகள் எல்லாம் அகன்று போவதாக. ஒவ்வொருவரையும் உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இந்த நேரத்தில் நிரப்ப வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருடைய தேவைகளை சந்தியும், திறந்த வாசலை வைப்பீராக. எல்லா தடைகளை நீக்கி உம்முடைய பிள்ளைகள் முன்னேறி செல்லும்படி இந்த நாளிலே கிருபை தரும். தேசத்தின் மீது உம்முடைய இரக்கத்தை பாராட்டி எல்லா வாதை நோய்களை முற்றிலுமாய் அகற்றி சுகத்தை கட்டளையிடுவராக. தேவ மீது இந்த நாளிலே நம்பியிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உலகம் எங்கும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருடைய ஜெபத்தை கேட்டு ஒரு பெரிய விடுதலையை கட்டளையிடுவராக. அதிகாரத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நீர் ஆளுகை செய்து உம்முடைய சித்தத்தின்படி அவருடைய இருதயங்களை திருப்ப வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக. பரலோகத்திலே உம்முடைய சித்தம் நிறைவேறுவது போல பூமியிலே நிறைவேறட்டும் ஆண்டவர். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. எல்லா துதிக்கான உம்மைக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.